இங்கே ரயில்வே பயணியர் சங்கத்தை சார்ந்தவர்கள் மற்றும் பொதுநலவாதிகள் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். தமிழகத்திற்கு என்று கேரளாவில் ரயில்வே அமைச்சர் இருக்கிறார்கள். தமிழகத்தில் இன்று ரயில்வே அமைச்சர் வேண்டும்னு நான் விளையாட்டா சொன்னேன். தமிழகத்தில் ஜெயிலில் அமைச்சர் இருந்தார், வெயிலில் வந்தவொடனே அமைச்சர் ஆனார். ஆனால் ரயிலுக்கு அமைச்சர் கிடையாது. அதனால் உபயோகமாக எந்த திட்டத்தையும் தமிழக அரசு கொண்டு வராது. அதனால் அவர்கள் அந்த சங்கத்தை சார்ந்தவர்கள் கோரிக்கை வைப்பதைப் போல, மக்கள் கோரிக்கை வைப்பதைப் போல தமிழகத்தில் ஒரு ரயில் அமைச்சர் இருந்தால் இந்த திட்டங்களை வேகப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும் என்பதும் எனது கருத்து. என்னை பொறுத்தமட்டில் இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் இன்னும் திட்டங்கள், இங்கே ஒரு பொங்கல் பரிசு கொடுத்தா பல லட்சம் பேர் எங்களுக்கு அந்த பரிசு வேண்டாம் என்று சொல்லுகின்ற நிலை தமிழகத்தில் இருக்கிறது. இது மிகவும் கவலை அளிக்கக்கூடியது. ஏனென்றால் பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் கொடுக்கும்போது, எதிர்கட்சியாக இருக்கும்போது முதலமைச்சர் நான் 5000 கொடுப்பேன் 6000 கொடுப்பேன்லாம் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் தாங்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு மக்களின் நலன் உதாசீனப்படுத்தப்படுகிறது என்பதை நான் வலிமையாக கண்டனத்தை இங்கே பதிவு செய்கிறேன். விளம்பர அரசு மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் பதிவு செய்கிறேன். பல ஆண்டுகளாகவே செயல்படுத்தப்படாத பல ரயில்வே திட்டங்கள், குறிப்பா சென்னையிலிருந்து பாண்டிச்சேரி வழியா ஈசிஆர் போற அந்த திட்டத்துக்கு எந்த விதமான ஒப்புதலும் அளிக்காம இருக்கு. இப்ப கூட அருப்புக்கோட்டை வழியா தூத்துக்குடிக்கு போற திட்டங்களுக்கும் மத்திய அரசு நிதி ஒதுக்குறது இல்லை அப்படிங்கிறது தான் மாநில அரசோட குற்றச்சாட்டா இருக்கு. இல்லை, மாநில அரசு அப்படிதான் குற்றம் சாட்டி கொண்டிருப்பார்கள். மத்திய அரசு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ரயில்வே திட்டத்தை பற்றி ஒரு கருத்து சொன்னார். அது தவறு என்ற உடனே அவங்க கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. தொடர்ந்து மரியாதைக்குரிய அஸ்வினி, ஏன்னா நான் புதுச்சேரி எல்ஜியாக இருக்கும்போது வீடியோ கான்ஃபரன்ஸில் கேட்டு எந்தெந்த திட்டங்கள்லாம் கிடப்பில் இருக்குன்னு பார்த்து அதையெல்லாம் நிறைவேற்றி தந்தார். அதனால் தான் நான் சொல்கிறேன், உங்கள் கேள்விக்கு என்னோட முந்தைய கருத்திலே பதில் இருக்கிறது. வேகப்படுத்தாததற்கு காரணம் இங்கே அந்த சங்கத்தை, ரயில்வே சங்கத்தை சார்ந்தவர்கள் இன்னொன்று கேட்குறாங்க, அந்தந்த மாவட்டத்திற்கு ரயில்வே அதிகாரி இருக்கணும், அப்போ தான் விரைவுபடுத்த முடியும்னு. கொஞ்சம் வேற மாதிரி யோசித்து சிந்திச்சு செய்யுங்களேன்றதான் எனது கருத்து. தமிழக அரசு அப்படிப்பட்ட ஒரு, இன்னைக்கு மீன்வளத்திற்கு கூட ரொம்ப நாளாக மீன் பற்றி பேசிக்கொண்டே இருந்தாங்க. நாங்கள் வந்த பிறந்தான் மீன்வளத்திற்கு என்று தனி அமைச்சகத்தை கொண்டு வந்தோம். அதே மாதிரி சில விஷயங்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது தான். இல்லை, இருக்கிறாங்களே, கேரளாவில் இருக்கிறாங்களே, விரைவுபடுத்த இல்லை அந்த சங்கத்தை சார்ந்தவர்கள் அது ஏன் அப்படிலாம் இருந்தால் நல்லது அப்படின்னு. நீங்கள் தான் ஜெயிலுக்கு அமைச்சர் வைக்கிறீங்களா, அப்புறம் ஏன் ஒரு ரயிலுக்கு ஒரு அமைச்சர் வச்சா என்னன்னு நான் கேட்குறேன். இல்லை, அதுதான் சொல்கிறாங்க. நான் என்னோட கருத்து இல்லை, கேரளாவில் அப்படி இருக்காங்க. அதே மாதிரி தமிழகத்திலேயே நியமனம் செய்யுங்க என்று ரயில்வே பயணீட்டாளர்கள் சங்கம் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது டெக்னிக்கல் ஃபீஸிபிலிட்டி எனக்கு தெரியாது. இருக்குது, கேரளாவில் இருக்குது, நான் படித்ததை தான் சொல்கிறேன். இல்லை, அது ஈசிஆரில் அங்கே மட்டும் இல்லையே, தமிழகத்தையும் சேர்ந்துல இணைக்குது. நாங்கள் ஏர்போர்ட்டுக்கே நாங்கள் நிலம் கேட்டோம், ஏர்போர்ட்டில் தமிழகத்தும் சேர்ந்து வருது. அதனால இல்லை, அது ஈசிஆர் திட்டம் வெறும் நில கையகப்படுத்துறது மட்டும் இல்லை, அங்கே பசுமையில் வேற ஏதோ சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அந்த கடற்கரை ஓரமாக அந்த ஈசிஆர் ரோடில் ரயில்வே திட்டத்தை அமைத்தால் அங்கே பசுமை சூழலுக்கு பிரச்சனை வரும். ஏன்னா நாங்கள் இருந்ததுனால சொல்கிறேன், அந்த ஆராய்ச்சியில் தான் தாமதப்படுத்தி தர, அதுக்கு கிளியரன்ஸ் கிடைச்சதுன்னா நிச்சயமாக அது கொண்டு வரும். அது இப்போ உள்ள நிர்வாகத்தை கேட்கணும். ஏன்னா அங்கேருந்து 1 இயர் ஆயிடுச்சு. இப்போ இல்லை, அதாவது இல்லை, அது ஏன் சொந்த நிதியில் செலவு பண்ணீங்க? நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னீங்க. அதனால் நாங்கள் இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவு செய்கிறோன்னு, நீங்கள் செய்ய முடியாதுன்னு என்னைக்கு சொன்ன உடனே மத்திய அரசு அதற்கான நிதியை ஒதுக்கி இருக்கிறார்கள். அதனால் இன்னைக்கு பல திட்டங்களை தமிழக அரசு விரைவுபடுத்தாததற்கு காரணம் அதன் மீது இவர்களுக்கு அக்கறை இல்லை. அக்கறை இருக்கின்ற எல்லா திட்டங்களையும் மத்திய அரசு செவிசாய்த்து கொண்டு தானே இருக்கிறது. அதைத்தானே நாம இன்னைக்கு சொல்றோம். இப்ப நிதி அமைச்சர் குற்றம் சாட்டுகிறார். 7500 கோடி
என்று எல்லா மாநிலங்களுக்கும் ஒதுக்கப்படாமல் தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இது தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை வைத்து கொண்டே இருப்பார்கள். 1000 ரூபா கொடுக்கல, அதனால நாங்கள் மத்திய எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இது விவாதத்திற்குட்பட வேண்டியது. சும்மா எப்போ பார்த்தாலும் இந்த குற்றச்சாட்டை விடுத்துவிட்டு உண்மையிலேயே கொடுக்கப்படுவதை தமிழக அரசு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதுதான். எந்த பாராபட்சம் செய்வதற்கு என்ன காரணம் இருக்கிறது? அப்படிலாம் இல்லை. எல்லா மாநிலத்திற்கும் என்ன அளவீடு, அதாவது விஞ்ஞானபூர்வமாக, அறிவுபூர்வமாக, கணக்கு பூர்வமாக, எப்படி சயின்டிஃபிக்காக எப்படி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறதோ அப்படிதான் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. எங்கேயுமே தமிழ்நாட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது, அதனால் அது கட் செய்ய சொல்கிற நிலைமை மத்திய அரசிடம் இல்லவே இல்லை. இது இவர்கள் கொடுக்கின்ற ஒரு பொய் குற்றச்சாட்டு என்பதை நான் பதிவு செய்கிறேன். கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, தென் மாநிலங்கள் 4 மாநிலத்துக்கு சேர்த்து 27,000 கோடி ரிலீஸ் பண்றாங்க. ஹிந்தி பேசுற மாநிலங்கள் இது நான் ரொம்ப தவறு நான் சொல்றேன். ஹிந்தி பேசுற மாநிலம், கோமியாத்துக்கு இந்த பக்கம் உள்ள மாநிலம், அந்த தயவு செய்து அப்படிலாம் பேசாதுங்க. இந்தியாவின் ஒருமைப்பாட்டை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நிலைநாட்டி கொண்டிருக்கிறார். மத்திய அரசு எந்த பாராபட்சம் இல்லாமல் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாராபட்சமாக நடந்து கொண்டிருப்பதை போல ஒரு மாய தோற்றத்தை தமிழக அரசு ஏற்படுத்துகிறது என்ற குற்றச்சாட்டை நான் இங்கே வைக்கிறேன். அவ்வளவுதான் தம்பி. நான் சொல்லிட்டேன்ப்பா, நான் சொல்லிட்டேன். இதுக்கான பதில் சொல்லிட்டேன். நீங்க அப்புறம் வேணா வெரிஃபை பண்ணிக்கிட்டேன். சரி. அதாவதுப்பா, இது ஆயுர்வேதம், இது ஆயுஷ் இன்டகிரேட்டட் மெடிசன். இல்லை, ஒரு நிமிஷம். இன்டகிரேட்டட் மெடிசன் அது ஆராய்ச்சி பூர்வமாக கோமியத்திட்ட மைக்ரோ ஆர்கானிசத்தை ப்ரிவெண்ட் பண்ணுற கேரக்டர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் வீட்டுக்கு முன்னால் தெளிப்பாங்க. அது வீட்டுக்கு முன்னால் தெளிப்பாங்க. அதனால் அது ஆராய்ச்சி பூர்வமாக ஆயுர்வேதத்தில் மாட்டின் சிறுநீர் என்கின்ற கோமியம் மருந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அமிர்த நீர் என்று குறிப்பிடுகிறார்கள் அதை. ஆக அந்த மருத்துவத்தில் ஆயுர்வேதத்தில் அது மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சங்க இலக்கியத்தில் மாட்டு சாணம் பூசிய முற்றங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா? அப்போ மாட்டு சாணத்தில் உங்களுக்கு கிருமி நாசினி இருக்குன்னா மாட்டு சிறுநீர்லேயும் கிருமி நாசினி இருக்கு. அதைத்தானே நம்ம சொல்கிறோம். எல்லா மிருகங்கள் உள்ள நம்ம சொல்லலை. இந்த சிறுநீருக்கு இந்த குணம் இருக்கிறது என்பது ஆராய்ச்சி பூர்வம். இன்னும் சொல்லப்போனால் மியான்மர், ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இதை எடுத்துக்கொள்கிறார்கள். அதனால இது ஒட்டுமொத்தமாக புறந்தள்ள முடியாது. இது ஆயுர்வேதத்தில் மருந்தாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் சொல்றேன். இல்லை, அதுக்கு 80 வகையான நோய்களுக்கு அது பயன்படுத்தலாம்னு ஆயுர்வேதம் சொல்றது. அதில் அவர் சொன்ன காய்ச்சல் அந்த 80 வகையான நோயில் ஒன்றா இருந்திருக்கலாம்ல. ஒரு அறிவுபூர்வமாக, ஒரு விஞ்ஞானபூர்வமாக ஒரு தொழில்நுட்ப கல்லூரியை தலைமை தாங்கி கொண்டிருப்பார் சும்மா சொல்வாரா நான் கேட்குறேன். ஆக நீங்கள் என் உணவு என் உரிமைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு இடத்துல போய் மாட்டு இறைச்சியை கொண்டு அலுவலகத்தில் தூக்கி வீசுறீங்க. இதை மாதிரிலாம் செய்கிறீங்க. ஆனால் விஞ்ஞானபூர்வமாக அது மருந்து என்று சொல்லும்போது ஏன் அதை ஒத்துக்கொள்ள மறுக்கிறீர்கள்? பாஜகவோ இல்லை என்றால் இந்திய பண்பாட்டு முறையில் எது சொன்னாலும் அதை ஒத்துக்கொள்ள மாட்டோம். அது படித்தறிந்தவர்கள், அது உண்மை. அவருக்கு என்ன உள்நோக்கம் இருக்க முடியும்? கோமியம் என்பது அது பதப்படுத்துவது. பஞ்சகவியம் என்பது இன்னைக்கு அமேசான்லேயே கிடைக்குது. அதனால இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணது என்பது ஏன்னா இன்டகிரேட்டட் மெடிசனில் எனக்கு நம்பிக்கை உண்டு. நான் மருத்துவம் படித்த, அலோபதி படித்த டாக்டர். ஆனால் ஆயுஷ் என்ற இன்டகிரேட்டட் மெடிசனில் எனக்கு நம்பிக்கை உண்டு. அதில் இதுக்கு என் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதை நான் சொல்கிறேன். எப்போ சொல்றாரு? 910 நாட்கள் மக்கள் போராடுறாங்களாம். 910வது நாள் இவர் போறாராம். பரந்தூருக்கு பறந்து போனாரா நான் கேட்குறேன். மறந்து போனாரா? இதுவரைக்கும் மறந்து போன பரந்தூருக்கு திடீரென்று பறந்து போனார்னா என்ன அர்த்தம்? சினிமாவில் நடிக்கும் போது பரந்தூர்லாம் நம்ம காதிலே விழாதுப்பா. டேக் மட்டும்தான் போகும். இப்போ டேக் ஆஃப் ஆகணும். சினிமாவில் நடிக்கும்போது டேக் மட்டும்தான் கேட்கும். பரந்தூரில் மக்கள் ஓலம் போட்டுட்டு இருப்பாங்க, அப்போல்லாம் கேட்கவே கேட்காது.
அங்கே முடிச்சுட்டு இங்கே டேக் ஆஃப் ஆகணுன்னோட நான் இங்கே ஒரு டேக் ஆஃபுக்காக அங்கே போயிட வேண்டியது. என்னப்பா இது? இது மாநில அரசு தேர்வு செய்து கொடுத்த இடம். மாநில அரசு தேர்வு செய்த இடத்தை மத்திய அரசு ஏன் ஏற்றுக்கொண்டது என்றால், மீனம்பாக்கத்திலிருந்து கனெக்டிவிட்டி இருக்கணும், பெங்களூர் ஹைவேலேருந்து கனெக்டிவிட்டி இருக்கணும், டிஜிட்டல் கனெக்டிவிட்டி இருக்கணும். என்னோட 5500 ஏக்கரில் 1000க்கும் குறைவான ஏக்கர் புஞ்சை நிலங்கள் இருக்கிறது. நான் விவசாயிகளுக்காக உண்மையிலேயே நான் அவர்களை எதிர்த்தோ இல்லைனா நாங்கள் வளர்ச்சிக்கு ஆதரவானவன் அப்படின்னு சொல்கிற மாதிரியே நாங்களும் விவசாயிகளுக்கு ஆதரவானவர்கள் தான். இதே விஜய் விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற காம்பன்சேஷனை கொஞ்சம் கூட்டி கொடுங்க, இல்லைனா அவங்க மேலே வழக்குகளை ரத்து செய்யுங்க, அவங்க நியாயத்திற்கு போராடுகிறார்கள் என்று சொன்னால் நான் கேட்டிருப்பேன். நீங்கள் இவ்வளவு வருஷம் கழித்து இடத்த மாற்றுங்கன்னா ஏன் முத நாளே சொல்லலை? இன்னொரு இடம் இருந்தால் சொல்லுங்க. இப்போ இவ்வளவு பண்ணி நிலம் கையகப்படுத்த ஆரம்பித்த பின்பு நான் பரந்தூருக்கு வருவேன் என்றால் அது பொதுநலமா சுயநலமா என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பது எனது கருத்து. நன்றி தம்பிங்களா. ஒருவேளை அப்படி நினைக்கிறாங்களோ என்னமோ. கோமியம் ஒன்றும் டாஸ்மாக் கூட கெட்டது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவங்க கோமியத்தை குடிக்க ஆரம்பிச்சேன். அதனால் டாஸ்மாகை பற்றி கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். நன்றி தம்பிங்களா, ரொம்ப நன்றி உங்களை எல்லாம் பார்த்தது. உண்மையிலேயே ஒரு நியாயம் கிடைத்திருக்கிறது. தாமதப்பட்ட நீதி தடுக்கப்பட்ட நீதின்னு சொல்வாங்க. இதில் கொஞ்சம் சீக்கிரமாகவே தீர்ப்பு சொல்லப்பட்டு இருக்கிறது. அதற்கு மக்கள் போராட்டம் ஒரு காரணம். இனிமேலாவது பாலியல் குற்றவாளிகள் திருந்துவார்கள் என்று நான் நினைக்கிறேன். இதில் ஒரு வித்தியாசமான தீர்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தூக்கு தண்டனைனா அவன் செத்து போன அப்புறம் அவனோட கொடுமை அவன் என்ன நடத்தினான்னு தெரியாது, நீ வாழ்நாள் முழுசும் நீ கொடுமையை அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இதே போல் நாடு முழுவதும் உள்ள எல்லா மாநிலங்களிலும் உள்ள பாலியல் குற்றங்கள் வழக்குகள் தீவிரப்படுத்த வேண்டும். தமிழகத்திலும் நேற்று அந்த கொடூரனை உயர்நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். தீர்ப்பு கிடைக்கணும். இதில் நான் ஒரு இது பார்த்தேன். சபாநாயகர் அப்பாவு தம்பி அப்படின்னு அவர் அழைக்கிறார், தம்பியம். ஆக இதை மாதிரி அரசியல் தலையீடெல்லாம் இல்லாமல் தீர்ப்பு வர வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இல்லை, அது சமுதாயத்திற்கும் அதில் பங்கு இருக்கிறது. ஆனால் அதற்காக கொடூரக்காரர்கள் நடமாடிக்கொண்டே இருக்க முடியாது என்பது எனது கருத்து.